தெளிவில்லை அவருக்கு. இல்லை மேடம், வீட்லேயும் அப்படி தான். வீட்டை கதவை உடச்சி, பூட்டை உடச்சி, தாப்பாலை உடச்சி, ஸ்கூட்டி மேடம். பசங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு கம்பெனி மகாபலிபுரம். காலையில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் கேபு, ஈவினிங் வந்து ராட்னகேந்தோட புது பஸ் ஸ்டாண்டு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வரணும் எங்கள் வீட்டுக்கு. ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன் மேடம். காலையில் இட்டுன்னு போயிட்டு சாயந்தரம் இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவார் மேடம். அந்த ஸ்கூட்டியை விற்று குடிச்சிட்டார். வீட்டில் இருக்க பித்தளை சாமான், குக்கரு, மிக்சி, ஆள் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போய்த்து. நேற்று கூட மேடம் நான் வெளியே போயிட்டேன். வீட்டில் இருந்த பாண்டு, கொளூர், மம்முட்டி எல்லாத்தையும் தூக்கி போய் விற்று குடிச்சிட்டார் மேடம். அவரை நம்பி வீட்டில் விட்டு வர முடியாது மேடம். ஒரு விஷயம் கேட்கணுமா? சொல்லுங்க. இவர் எப்பவுமே இப்படிதானா? ஆமாம் மேடம். குடிச்சிட்டாலும் ஏதோ நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன், பசங்களை படிக்க வச்சேன், உங்களுக்கு பட்டு எடுத்து கொடுத்தேன், உங்களை நல்லா வாழ வச்சேன், உங்க அம்மா தான் கூட்டிட்டு போயிட்டு சூன்யம் வச்சு எல்லாத்தையும் போய் மேடம். எல்லாமே போய் மேடம். நீங்க அவங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க, அவங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். உஷா பேசுறீங்களாம்மா? எஸ் மேம். சரவணனோட தங்கச்சி இல்லையா? ஆமாங்க மேம். சரவணனும் அன்னலட்சுமி இங்க வந்திருக்காங்க. எஸ் மேம். நீங்க எத்தனை வயசு சின்னவங்க அண்ணனை விட? 3 இயர்ஸ் மேம். 3 இயர்ஸ். நீங்க படிச்சிருக்கீங்களா உஷா? இல்லைங்க மேம், நான் 9th தான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்காமா? இருக்காங்க மேம். பாப்பா லா படிச்சுக்கிட்டு இருக்கா. பையன் வந்து 11th இருந்து 12th போறான் மேம். ஓ, வெரி குட் வெரி குட். உஷா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா? அன்னலட்சுமி வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் கேக்குறாங்க. அவங்களால முடியல, சமாளிக்க முடியல சொல்றாங்க. ஆனா சரவணன் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வாழ்ந்து கெட்டு போன மாதிரி சொல்றாரு. அவர் தான் குடும்பத்தை பார்த்தாரு, பசங்களை படிக்க வச்சாரு. அன்னலட்சுமி வந்து வீட்டுல இருந்து எதுவுமே கொண்டு வரல, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல துணி கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன், அவங்கள நல்லா வாழ வைக்கிறது நான் தான், ஆனா அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்றாரு. இல்லைங்க மேம், அப்படிலாம் கிடையாது. லவ் மேரேஜ் மேம். 2 பேரும் லவ் பண்ணி விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷம் கழிச்சு, அதாவது பசங்க, அண்ணாவோட பசங்க 2 பொண்ணுங்க, அவங்களும் நல்லா படிச்சுட்டு இப்ப டபுள் டிகிரி, 2nd டிகிரியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா அண்ணியோட அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்தாங்க, 2 லட்சமும் 3 லட்சமும் சம்திங் ஏதோ கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க ஜுவல்ஸ், இவங்க அண்ணா கார் கேட்டான்னு கார்லாம் கூட வாங்கி கொடுத்தாங்க. அதாவது கல்யாணம் பண்ண சொல்ல விருப்பப்பட்டு தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க சரவணன் அண்ணா கூப்பிட்டதுனால அவங்க வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால அவங்க எதுவுமே இல்லாம தானே வர முடியும். லவ் மேரேஜ்னா இப்படி தானே வந்துருவாங்க. அதனாலதான் அவங்க எதுவுமே இல்லாம வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுல எல்லாமே செய்ய கொள்ள அதெல்லாம் நடைமுறையில எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தேன் மேம். ஆனா வீட்டை மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னாக்கா அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு இது வரைக்கும் அம்மா வந்து அன்னைக்கு சப்போர்ட்டா இருந்து பசங்களை படிக்க வைக்கிறது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்றது. அண்ணியும் பாத்தீங்கன்னாக்கா துணி தைப்பாங்க, பூ கட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாருக்குமே இதுவா தான் இருக்காங்க மேம். தப்பா எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. உங்க அண்ணிய ரொம்ப தப்பா பேசுறாரு அவரு? இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் கிடையாதுங்க மேம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அண்ணன் என்ன பிரச்சனைனா நல்லாதான் மேம் இருக்கான், குடிக்காம இருக்க வரைக்கும் நல்லா இருக்கான் மேம். அவன் குடிச்சுட்டாதான் பிரச்சனையே எங்களுக்கு.